இப்போ தான் நம்ம கடைக்கு நெத்திலி வந்ததுங்க. சும்மா சைஸாக எப்படி இருக்குங்கிறீங்க. இதை இன்னும் நாங்கள் ஐஸு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு டெம்பராக ஆகும் பாருங்க. அப்படி தான் இது ஐஸ் இல்லாமல் வந்ததுனால தான் அப்படி இருக்குது. மித்தபடி கிளாஸ் மாதிரி மின்னுதுங்க. இதை குழம்பு வச்சோம்னாலும் சரி, பொரிச்சு சாப்பிட்டோம்னாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி நெத்திலி எல்லாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு மட்டும் ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சங்கராங்க. சின்ன சங்கரா இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, ஓரளவு கொஞ்சம் பெருசு இருக்குது. நகரையை பாருங்கள். உருட்டு நகரையும் சங்கராவோட நம்மளுக்கு கலந்து வந்திருக்குங்க. எப்படி ஷைனிங்காக ஆரஞ்சாக மின்னுது பாருங்கங்க. இது எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா தான். நகரையும் நம்மளுக்கு இன்றைக்கி நாகப்பட்டினம் தான். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அந்த கண்ணில் வர மஞ்சக்கோடு அது ஒரு தனி சுவை தாங்க. அது இன்றைக்கி நம்ம ரொம்ப வரலை. அடுத்தது கொடுவாங்க. ஒரே ஒரு கொடுவா எப்படி இருக்கான் பாருங்கள். ஒரிஜினல் கடல் கொடுவாங்க. அடுத்தது காளா, இந்தியன் சாலமன். இதில் ஒமேகா 3 அதிகம். நிறைய வாட்டி சொல்லிட்டோம், சத்து நிறைஞ்ச ருசியான மீன். காளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சைஸு கிடைச்சாலும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க. காளா மட்டும் சைஸு முக்கியம் கிடையாது. அடுத்தது இறாலுங்க. எல்லாமே கடல் இறால். இது ஒரு வெரைட்டி. இது இதுக்கு நீங்கள் ரொம்ப மசாலாலாம் போட வேண்டியதுதாங்க. வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு பெசரி வைக்கலாம் வேணாம். உடனே தோசைக்கல்லில் பொரித்து சாப்பிடுங்க. தித்திப்பாக இருக்குங்க. அடுத்தது வெலை மீனுங்க. எல்லாமே தூண்டில் வெலை மீன் தான். அது கண்ணை பாருங்களேன் எப்படி ப்ரைட்டாக இருக்குன்னு. இன்றைக்கி ரொம்ப நம்மளுக்கு அதிகமாக வரலைங்க. வெலை மீன் கம்மியாக தான் வந்திருக்கு. அடுத்தது தேங்காய் பாறை. சும்மா வெள்ளைக்காரம் மாதிரி வந்திருக்கான் பாருங்கள். வெள்ளேர்னு பெரிய பாறையாகவும் வச்சுருக்கோம். 1/2 கிலோ சைஸும் வச்சுருக்கோம், 1 கிலோ சைஸும் வச்சுருக்கோம், 2.25 கிலோ சைஸும் வச்சுருக்கோம். என்ன சைஸு வேணுங்க. இதெல்லாம் நீங்கள் போன்லெஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா பிஸ்கட்டு மாதிரியே இருக்குங்க. அடுத்தது கனவாங்க.